ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. எப்போவுமே வாரம் வாரம் வந்துட்டு இந்த புத்துக்கண்ணு கோயிலுக்கு வருவோம். நிக்காஸுக்கு வந்துட்டு குவார்ட்டர்லி லீவ் விட்டதுனால நிக்காஸும் வரேன்னு சொல்லிட்டு கூட வந்தாங்க. அம்மா, நான், நிக்காஸ் 3 பேரும் தான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டுங்க. ரிட்டன் திரும்பி வரும்போது திருமுருகன் பூண்டி கோயிலில் கொலு வச்சுருக்காங்க. அதுக்கு வந்துட்டுங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஹோமம் வளர்த்திட்டே இருக்காங்க. சரி போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. அப்புறம் போனேங்க. விநாயகர் சிலைக்கு முன்னாடி நிறைய கொலு பொம்மைகளெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பார்த்து முடிச்சுட்டுங்க கொஞ்சம் நேரம் எல்லா பொம்மையுமே வரிசையாக பார்த்துட்டுங்க அதுக்கப்புறம் உள்ளே போனேங்க. உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக அந்த ஹோமம் வளர்த்துறதோட புகை, நிறைய பேர் உட்காந்து ஹோமம் பார்த்துட்டு இருந்தாங்க. உள்ளே வந்துட்டு அடுக்கடுக்காக வந்துட்டு கொலு பொம்மையெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அங்கே வந்துட்டுங்க உள்ளே போனோன்னையும் பார்த்திங்கன்னா முருகரை கும்பிட்டுங்க, சிவனையும் கும்பிட்டு அதுக்கப்புறம் அம்மனை கும்பிட போகணுங்க. அம்மனுக்கு வந்துட்டு அபிஷேகம் அலங்காரம்லாம் வச்சுருந்தாங்க, பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு முன்னாடியே கொலுபமாக வரிசையாக வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாருமே நின்று அங்கே வேடிக்கை பார்த்துட்டுங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஹோமம் வளர்த்திட்டு இருந்தாங்க. அம்மனுக்கு வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு ஒரு அலங்காரம் பண்ணுறாங்க. முயங்கு பூங்குழலி அம்மனுங்க. அங்கே போயிட்டுங்க அம்மனையும் பார்த்துட்டுங்க நேற்று வந்து அம்மன் கிட்டேயே விட்டாங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அம்மனை பார்க்குறக்கு. எப்போவுமே தூரமாக தான் நின்று பார்க்குறக்கு விடுவாங்க. ஒவ்வொரு அவதாரமாக உங்களுக்கு வந்துட்டு அலங்காரம் பண்ணுறதுனால உள்ள கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளை வந்து நேற்று விட்டாங்க. கீழே பாதம் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. சின்ன குழந்தைக்கு போடுற கொலுசு போட்டுட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அம்மனை பார்க்குறக்கு. பார்த்து முடிச்சுட்டுங்க சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா மணி 7 ஆயிருச்சுங்க. எப்போவுமே முருகர் கோயிலுக்கு போனால் நம்மளை வெறுங்கையோடு அனுப்பவே மாட்டாருங்க. நேற்றுவும் பொங்கல் பிரசாதம் கிடச்சிதுங்க. கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க.